நிகம்போத் காட் பகுதியில் மன்மோகன் சிங்கின் உடல் இறுதிச் சடங்கு பணிகள் தொடங்கியிருக்கிறது. இன்னும் சட்டத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. முப்படைகளின் மரியாதையோடு உடல் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. நாம் அந்த காட்சி நீரலையில் அங்கிருந்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படக்கூடிய மன்மோகன் சிங்குடைய இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கின்றன. அவருடைய குடும்பத்தினரும் அங்கு இருக்கின்றார்கள். அந்த இறுதி சடங்கு செய்வதற்கான பணிகளை அவர்கள் குடும்பத்தினர் மேற்கொள்ள இருக்கிறார்கள். மன்மோகன் சிங்கிற்கு 3 மகள்கள் இருக்கிறார்கள். அவருடைய அந்த இறுதி சடங்கு பொறுத்தவரையில் அவர் இருக்கக்கூடிய அந்த சீக்கிய மத முறைப்படி தான் நடைபெற இருக்கின்றது. சீக்கிய மத முறைப்படி இறுதி சடங்கு என்பது இறுதி பிரார்த்தனை என்று அவர்கள் அழைக்கிறார்கள். இறுதி சடங்கை சீக்கிய மத முறைப்படி இறுதி பிரார்த்தனை என்று அழைக்கிறார்கள். அப்படி அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி பிரார்த்தனை என்பது தொடங்கி இருக்கின்றது. அவருடைய குடும்பத்தினரெல்லாம் அங்கு வரவழைக்கப்பட்டு மன்மோகன் சிங்கின் இறுதி பிரார்த்தனை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த இறுதி பிரார்த்தனை நடைபெற்று முடிந்து அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கின்றன. இந்தியாவில் எங்கோ ஒரு மூலையில் பிறந்த ஒரு சிறுவன் தன்னுடைய விடாமுயற்சியாலும் வறுமை தன்னை வாட்டிய போதிலும் கூட படிப்பதற்கு உகந்த சூழல் இல்லாத போது கூட தண்ணீர், அடிப்படை வசதிகள், மின்சாரம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் படிப்பதற்கான சூழல் ஒரு விழுக்காடு கூட இல்லாத காலகட்டத்தில் தன்னுடைய விடாமுயற்சியாலும் போராட்ட குணத்தாலும் தொடர்ந்து படித்து மேற்படிப்பு படித்து அதற்கு பிறகு உலக புகழ்பெற்ற பல்வேறு பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என உலக புகழ்பெற்ற பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்று அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரிய பல்வேறு பொறுப்புகள், குறிப்பாக நிதியமைச்சகத்தினுடைய ஆலோசகர், வர்த்தக அமைச்சகத்தின் ஆலோசகர், பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர், திட்ட கமிஷனின் முக்கிய பதவி, ஐநாவினுடைய தெற்கு பகுதியினுடைய மிக முக்கிய பதவி என பல்வேறு பதவிகள் அவர் சிறு வயதில் இருக்கும்போது படிப்பதற்கு ஏற்பட்ட பல்வேறு தடைகளையும் தகர்த்தெறிந்து படிப்பின் மூலமாக உயர்ந்து நாட்டினுடைய பிரதமராக 10 ஆண்டு காலம், நேருவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த நபர் என்ற பெருமையும் பெற்றிருக்கிறார் மன்மோகன் சிங். 2004 முதல் 2014 ஆண்டு வரை பிரதமராக 10 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட மன்மோகன் சிங் பொறுத்தவரையில் அரசியலில் நேரடியாக தொடர்பு இல்லாத ஒரு நபர். அவருடைய பிரதமரான ஒரு நிகழ்வு கூட ஒரு விபத்து என்பது போல்தான் அமைந்தது. இருந்தாலும் 10 ஆண்டு காலம் தனக்கு இந்த பிரதமர் பொறுப்பு கொடுத்து விட்டார்கள் என்றல்லாமல் இந்த 10 ஆண்டு காலம் முழு அர்ப்பணிப்போடு நாட்டுக்காக அவர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். நான் ஏழ்மையில் இருந்தாலும், நான் நிதி நெருக்கடியால் சிரமப்பட்டாலும், ஆனால் என்னுடைய நாடு அப்படி இருக்கக்கூடாது, இந்தியா ஏன் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் அப்போது ஏற்படுத்திய திட்டங்கள் தான் இன்றளவும் இந்தியாவுடைய பொருளாதாரம் பலமாக இருப்பதற்கு அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள், அவர் ஏற்படுத்திய திட்டங்கள் தான் அடித்தளம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மிக ஒரு வலுவான அடித்தளத்தை 1991 ஆண்டே அவர் அடித்தளமிட்டார். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலமாக மன்மோகன் சிங் இந்தியாவுடைய அந்த பாதையை அவர் மாற்றி அமைத்தார்.